நண்பர்களே, சமீபத்தில் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவர் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, நான் என்னுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு கீபோர்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கீபோர்டை தவிர்த்துட்டு நான் தேர்ட் பார்ட்டி கீபோர்டை நான் பயன்படுத்தணும். அதுவும் டிஃபால்ட்டாக பயன்படுத்தணும். எதை ஓப்பன் பண்ணாலும் அந்த டிஃபால்ட் கீபோர்டு தான் நான் பயன்படுத்தணும். அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு கேள்வி. ஸோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ 4 விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்டில் அதிகப்படியான விஷயங்கள் இருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இப்போ அந்த கீபோர்டு இல்லாமல் பிளே ஸ்டோரில் நமக்கு பிடிச்சமான ஒரு கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சரோ, இன்ஸ்டாகிராமோ ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உள்ள கீபோர்டு வரக்கூடாது. நம்ம தேர்ட் பார்ட்டி கீபோர்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எப்படி நம்ம பயன்படுத்துறது? இன்னொன்று, நம்ம கீபோர்டை எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம்? அதாவது நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி கீபோர்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சடன்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிஃபால்ட் கீபோர்டை, நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய கீபோர்டை நம்ம பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துறது? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10. ஸோ நீங்கள் Android 10 பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் உங்களுடைய மொபைலில் இருக்கும். Android 10க்கு கீழே Android 9, Android 8 இந்த மொபைலாக இருந்தால் கண்டிப்பாக செட்டிங்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதை நம்ம எப்படி அமைக்கிறது, எப்படி பயன்படுத்துறது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய Android ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு கீபோர்டு இருக்கும். இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கீபோர்டை எப்படி டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறது? உதாரணத்துக்கு நான் பிளே ஸ்டோர் போகிறேன். பிளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் இண்டி கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்திய பிராந்திய மொழிகள் வந்து நிறைய உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி இருக்குது. ஸோ நல்ல ஒரு அருமையான கீபோர்டு சொல்லலாம். கூகுள் தரப்பில் இருந்து வழங்கப்பட்ட ஒரு கீபோர்டு. இதைத்தான் நான் வந்து டிஃபால்ட்டாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கீபோர்டை நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த கீபோர்டை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே டேரெக்டாக போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த பகுதியை வந்து நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ்னு கொடுத்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கீபோர்டு வந்து கூகுளோட இண்டி கீபோர்டு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஃபோன் சாம்சங் மொபைலாக இருந்துச்சுன்னா என்ன கீபோர்டு இருக்கும்னா இந்த கீபோர்டு தான் இருக்கும். சாம்சங் கீபோர்டு இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு டிஃபால்ட் கீபோர்டை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான கீபோர்டு இருக்கு. இதில் நான் சாம்சங் கீபோர்டை நான் செட் பண்ணிட்டேன். இப்படி உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம டிஃபால்ட் கீபோர்டை வந்து சாம்சங் கீபோர்டு இருக்கு. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா நீங்க அதிலே டேப் பண்ணி கூகுளோட இண்டி கீபோர்டை கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்க சோஷியல் ஆப்பான வாட்ஸ்அப், டெலகிராம் எதை ஓப்பன் பண்ணாலும் இந்த கூகுளோட இண்டி கீபோர்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஷோ கீபோர்டு பட்டன். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நான் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேட்டில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை வந்து டைப் பண்ண போகிறேன். அதில் நான் டேப் பண்ணுறேன். டைப் டெக்ஸ்ட் மெசேஜ் அதில் நம்ம டேப் பண்ணும்போது கீபோர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுளோட இண்டி கீபோர்டு இதுதான் வந்து டிஃபால்ட்டாக பிறகு. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கீபோர்டோட பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீபோர்டு ஐகான் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செலக்ட் கீபோர்டு. உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்சமான கீபோர்டை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன செய்றேன்? சாம்சங் கீபோர்டை வந்து டேப் பண்றேன். சாம்சங் கீபோர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாட்டம் ரைட்ல ஒவ்வொரு கீபோர்டுக்கும் கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டோட ஐகான் இருக்கும். அதான் நேவிகேஷன் ஐகான். நான் வந்து மறுபடியும் கூகுளோட இண்டி கீபோர்டை வந்து நான் டேப் பண்றேன். பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க போனோட செட்டிங்ஸ் உள்ள போயிட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஸ் அ டிஃபால்ட்டா. ஸோ நல்ல ஒரு தகவலை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கு நிறைய லைக் அள்ளி வீசுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனலை பத்தி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஐடியாக்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அது நல்ல ஒரு ஐடியாவா இருந்தா கண்டிப்பா அடுத்த வீடியோல அந்த இது உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.